அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, உங்கள் தேவைகளுக்கு ஒரு தீர்வு, உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாகினும் சொல்ல போகிற ரகசியம் 1000 மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அடியனுடைய ஒரு வேண்டுகோள், யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு டைப் பண்ணிங்கனாவே யூடியூப் சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நிறைய பேர் லைஃப்பை மாற்றிருக்குது லைஃப் சக்ஸஸ் தெரப்பி. என்னுடன் தொடர்புகளுக்கு தெரியும், என்னுடன் பேசுகிறவர்களுக்கு தெரியும், என் வீடியோவை பார்த்து சக்ஸஸ் ஆனவர்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு டைப் பண்ணாவே ஒரு சில மாற்றம் மாறுவதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இது ஒரு யூனிவர்சலுடைய ஒரு ரகசியம்தான். ஏன் நான் வெட்ட வெளியில் யூனிவர்சல் தொடர்போடு உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யணும். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் பருவதமலை சுற்றி தான். மேலே ஆகாயத்தினுடைய எஃபெக்ட், அதான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்து யூனிவர்சல் வேலை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை போடுறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அவசியம் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில். அதனால் ஏதாவது ஒன்று இழங்க. என்ன இழக்கணும்? தூக்கத்தை இழங்க. காலையில் 3:20 மணிக்கு எழுந்துக்கின்னு ஒரே ஒரு அகல் விளக்கு தனி ரூமில், உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கிங்க. அது எந்த ரூமாக இருக்கட்டும், அந்த ரூமில் சொல்ல போகிற விஷயத்தை அப்படியே சொல்லி ஃபாலோ பண்ணிங்கனாவே சொல்ல 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 வேலை நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, கேலக்கியருடைய சித்தர் ரகசியத்தை பற்றி தான் சொல்கிறேன். இன்னும் புதுசாக கேலக்கியர் சித்தர் ரகசியம் நீ சொல்லி தான் பாருங்களேன், அவர் புதிதானவரா இல்லை பழைய நபரா அப்படின்னு மாதிரி. சித்தருடைய ரகசியம் எல்லாமே சொல்ல சொல்ல வேலை செய்யும். அதுவும் பாருங்கள், நீங்கள் தவத்தில் இருக்கும் ரிஷிகள் முனிவர் ஞானிகள் எல்லாமே காட்டுப்பகுதியில் தான் போயிட்டு தவம் இருந்தாங்க. தவம் இருப்பு அவர் எதற்காக தவம் இருந்தார்களோ அனைத்தையும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு தேவை இதுதான் அப்படின்னு மாதிரி அவங்க உணர்ந்து தவத்தில் இருக்கும்போது காட்டுப்பகுதி குளத்துப்பகுதி எல்லாவுடைய ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு தவத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை 3 to 20 பிரம்ம முகூர்த்த நேரம், பிரம்ம ரகசிய நேரம், அகல் விளக்கு மட்டும் ஏற்றுங்க. தனி ரூமில் அழகாக நிமிர்ந்து உட்காந்துக்கின்னு சொல்ல 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 சுபிட்சமாகும். என்ன சொல்லணும்? உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்ந்து கொண்டே வருகிறது. கேலக்கியர் சித்தர் நமோ நமக. எனக்கு இருக்கும் பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. எனக்கு இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என் மேல் அன்பாக நடந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னே சொல்லிட்டு கேலக்கியர் சித்தர் நமோ நமக. இது என்னுடைய கடன் பிரச்சனை தானே உங்களுக்கு தெரியணும். என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. எனக்கு செல்வம் பெருகி கொண்டே வருகிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. எனக்கு உடல் உள்ள நோய்கள் சரியாக கொண்டிருக்கிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. எனக்கு வேலை கிடைத்துவிட்டு நிறைய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. கேலக்கிய சித்தர் நமோ நமக. வேறு என்னங்க வேணும்? வேலை வேணுமா? பதவி வேணுமா? பொன் பொருள் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு மகா சித்தரை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தரை நீங்கள் உணரணும்,
நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல 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 சித்தருடைய எஃபெக்ட் உங்களுடைய அப்படி பிரபஞ்சத்தோடு கலந்து வருவதை நீங்களே பார்ப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு வந்து மகத்துவமான ஒரு ஸ்மெல், சித்தர் வரார், அப்படி வந்துட்டார், நீங்கள் சொல்கிற வார்த்தை கேட்டுருக்கிறாரு அப்படின்னு மாதிரி நீங்களே உணர்வீங்க. இது ஆணித்தரமானுடைய வார்த்தை. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இது நடக்குமோ நடக்காதோ, ஏதோ நம்பிக்கை தான் வாழ்க்கையின் ரகசியம். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை ஏன் நடக்காதுன்னு எடுக்கிறீங்க? எல்லாமே நடந்தேறும், சக்ஸஸ் ஆகும். பிரச்சனையிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் மகா கேலக்கிய சித்தனுடைய ரகசியம். நமக்கு டைம் எப்போ? கரெக்டாக வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் 3:20 ஒரு 4 மணிக்குள்ளே அழகாக உக்காந்து வேண்டுங்க, சித்தரை கூப்பிடுங்க, வருவாருங்க. அவருங்க யார் கூப்பிட்டாலும் வருவார். இது நீங்கள் அவங்க தான் போய் சந்திக்கணும், இவங்கள் தான் போய் நான் தீட்சை வாங்கணும், இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை. கூப்பிட்டா நீங்களும் வந்து அவருடைய குழந்தை தானே, கடவுளுடைய குழந்தை எல்லாமே. இது இவர் தான். ஆனால் வழி தான் நமக்கு சொல்ல முடியுமா ஒழிய நீங்கள் தாங்க வழியை வந்து பின்பற்றிக்கணும். எனக்கு அவர்களை போனால் வழி கிடைக்கும், இவர்களை போனால் வழி கிடைக்கும், யார்களை போனாலும் வழி கிடைக்காது. எழிமீன் விழிமீன் குறிசாறு முறையாயிராது உடைமீன். வாழ்க்கையில் நீங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகணும். எண்ண அலைகளை சரிப்படுத்துங்க. இந்த எண்ணத்தை சரிப்படுத்துக்கு தான் மனம் எங்கே ஓடுகிறது, எங்கே தேடுகிறது, எங்கே அலைகிறது, எங்கே பார்க்கிறது, கேட்கிறது, துடிக்கிறது அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கும். அதனால் என்னங்க பிரச்சனை? ஒரு அகல் விளக்கு இல்லையா நமக்கு? எந்த தீபனை ஏற்றுங்க. நான் நல்லெண்ணெயில் ஏற்றுறேன், நான் வந்து நெய்யில் ஏற்றுறேன், நான் விளக்கெண்ணெயில் ஏற்றுறேன், ஏதாவது ஒரு தீபம், அவ்வளோதான். மனசார மானசீகமாக அவரை சொல்ல 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 அவரே வந்து உங்களுடன் பேசுவதை நீங்களே உணர்வீர்கள். பயிற்சி தானே நாங்கள் கொடுப்பது, பயிற்சி. நீங்கள் எடுப்பது முயற்சி. வாழ்க்கையில் எப்போதுமே வந்து சக்ஸஸ்னுடைய தாரக மந்திரம் இது தான். சக்ஸஸ் 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 லைஃப் சக்ஸஸ். திருப்பியும் சொல்கிறேன், கொஞ்சம் ஆணித்தரமாக அந்த வார்த்தையை நீ என்ன தேவையோ கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது கேலக்கிய சித்தர் நமக அப்படின்னு போடுங்க. பிரச்சனை எல்லாம் சரியாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் கமெண்ட்ஸில் மட்டும் போட்டால் போதாதுங்க, நீங்களும் சொல்கிறத விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு ஏந்துக்கணும் நீங்கள்? அழகாக 3 to 20 என்ன செய்யணும்? நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். எனக்கு பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது கேலக்கிய சித்தர் நமக. எனக்கு துன்பங்கள், துயரங்கள், கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே வருகிறது கேலக்கிய சித்தர் நமக. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது கேலக்கிய சித்தர் நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்க. எக்கச்சக்கமான சொத்து, எந்த குறையும் இல்லை, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. கொடுப்பதற்கு அவர் ரெடி. என்னுடைய கணவர் மனைவி அன்பாக நடந்து கொண்டு வருகிறார்கள் கேலக்கிய சித்தர் நமக. இது வந்து பக்கா வேலை செய்யும். அடுத்தது என்னென்னா, கடன் பிரச்சனை தான் நிறைய பேர் இருக்காங்க. கடன் கடன் கடன், கொடுத்த கடன் வரலை, கடன் கட்டாலும் தரலை. வேறு என்ன சொல்லட்டும்? கொடுத்த கடனும் வரலை, கடன் கட்டாலும் தர முடியாது, தர மாட்டுறாங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. எனது கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே இருக்கிறது, எனது கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நமக. இப்படி தான் சொல்லணும். இப்படி தான் நீங்கள் டைப் பண்ணி கூட போடணும். ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு செல்வம் பெருகி கொண்டே வருகிறது, எனக்கு செல்வம் பெருகி கொண்டே வருகிறது கேலக்கிய சித்தர் நமக. என்னுடைய உடல்நிலை, உடலில் இருக்கும் நோய்கள் சரியாகி கொண்டே வருகிறது கேலக்கிய சித்தர் நமக. எனக்கு வேலை கிடைத்து நிறைய வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது கேலக்கிய சித்தர் நமக. இதை சொல்லக்கூடாதா? வார்த்தை தான். உங்களுக்கு என்ன தேவையோ, பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் அப்படின்னு மாதிரி பிரபஞ்ச ரகசியத்தோட, யூனிவர்சலுடைய எஃபெக்டோட ஆதி சிவமுருகாலயத்தினுடைய இங்கே இருக்கிற இடம் வந்து ஆதி சிவமுருகாலயம் பருவமலை அடிவாரம் தான் நான் இப்போ போடுற எபிசோடு. இதை நல்லாவே நான் அப்புறம் திருப்பி காமிக்கிறேன் கேமராவில். இது ஏன் அப்படின்னா,
சொல்லும் வார்த்தை எல்லாம் அப்படியே சுபிட்சமாக ஆகணும். சொல்லிட்டேன்ல, ஆதி சிவமுருகாலையும் பார்த்துக்கினே இப்போ பருவமலை அடிவான்னு தெரியுதா? இதனுடைய எஃபெக்ட் தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஏதோ சாமி ஏதோ போட்டுட்டார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் இருக்கிற இடத்துல வந்து வைப்ரேட் ஆகணும். பாருங்கள், சூரியனோட எஃபெக்ட்டு இந்த இடத்துல தான் வந்து 1000 மடங்கு வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி வந்து இந்த ப்ராசஸில் போடுறேன். ஏலக்கிய சித்தம் போடுறேன். இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். நீங்களும் வந்து சுபிட்சமாகணும், நீங்களும் தெளிவாகணும், நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால தான் வந்து நீங்கள் எடுங்க, முதல்ல முயற்சி எடுங்க, தூக்கத்தை தொலையுங்க. வேறு என்ன இழக்க போகிறீங்க நீங்கள்? நான் மற்றவங்களுக்காக நான் என்ன இழந்தேன்? என்னுடைய வீட்டை இழந்தேன், என்னுடைய காரை இழந்தேன், என் சொத்தை இழந்தேன், என் படிப்பை இழந்தேன், என் வேலையை இழந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக தூக்கத்தை இழந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாவது நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நீங்களே கமெண்ட்ஸில் பக்காவாக டைப் பண்ணி போடுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இந்த எபிசோடை பார்த்துட்டு கேலக்கிய சித்தர் நமோ நமக வார்த்தை சொல்லிவிட்டு கேலக்கிய சித்தர் நமோ நமக போடுங்க. 1000 மடங்கு வேலை செய்யும். உங்கள் வீட்டில் போயிட்டு அழகாக வந்து ஒரு மண் விளக்கில் ஒரு தனி ரூமில் ஏற்றிட்டு அவருடைய வார்த்தை சொல்ல 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 நீங்கள் எது வேண்டுமோ அந்த வார்த்தை சொல்லிவிட்டு கேலக்கிய சித்தர் நமோ நமக நமோ நமக நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக கேலக்கிய சித்தர் நமோ நமக. அவ்வளோதான், ஐயா வந்துடுவார். அப்படி கம 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 கமன்னு ஒரு வாசனை இருக்கும். எப்படியாவது ஒரு எஃபெக்ட். சித்தருடைய எஃபெக்ட்லாம் வேறு வேறு உருவம், வேறு ஒரு ப்ராசஸில் வருவாங்க. அப்புறம் நீங்கள் உணர்வீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது, எப்படி சேஞ்ச் ஆகிறது, எப்படி லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்க அப்படின்னு மாதிரி வழி கிடைக்கும். வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தான் இந்த எபிசோடை போடுறேன். இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவசியம் அடியனுடைய வேண்டுகோள். சின்ன சின்ன ட்ரிப்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுது. இதை நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் அவங்க வாழ்க்கையை மாற்றும் இல்லையா? இந்த உதவி செஞ்சால் போதும். வேறு எதுவும் நமக்கு பணம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, எதுவுமே வேணாம். கொடுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்றபடி உங்களை அளக்கப்படும். அவசியம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் லைக் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சிங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணாவே போதும். ஏலக்கிய சித்தனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு மாதிரி இந்த எபிசோட் முடிக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோட் முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தர். நமச்சிவாயும் 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 நமச்சிவாயும்.